ஹே ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த மகரந்த பூக்கு நடுவில் மகரந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மகரந்தத்துக்குரிய முட்டு எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஏதாவது ஃப்ளவர் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கலர்ஸ் நம்மளே பண்ணிக்கலாம். இதை வெளியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 150 ரூபா வரும். ஸோ சிம்பிளாக ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்ன தேவைன்னா, நம்ம ஃபெஃபிகால் இருக்கு இல்லையா, ஃபெஃபிகாலில் கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்துக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் எதுக்கு கலக்கிறேன் அப்படின்னா, நம்ம நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நார்மல் நூல் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அதில் ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நூலில் ஃபெஃபிகால் கலந்துட்டு நம்ம நூலை காய வைக்க போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. நம்ம ஒரு தட்டில் ஃபெஃபிகால் ஊற்றி அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி கொஞ்சம் ஒரு லிக்யூடாக இருந்தாலும் ஓகே தான். இந்த இது ஓகே. நூல் இதை விட கொஞ்சம் நீங்கள் தின்னமாகவே எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஃப்ளவர் மேக்கிங் பண்ணணும் அப்படின்றக்காக நான் கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தின்னமாக தான் எடுக்கணும். இது திக்காக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் தின்ன எடுத்துக்கோங்க. இப்போ நூலை சுற்றியாச்சு. இது ஒரு டப்பாவில் நம்ம சுற்றி வச்சுருவோம். காயட்டும். ஏன்னா நம்ம அப்படியே போட்டால் காஞ்சிரும். இந்த மாதிரி டப்பாவில் சுற்றி ஒரு 1 ஹவர் வச்சிங்கன்னா போதும், நல்லாவே காஞ்சிரும். ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு அழகான பூ ரெடி பண்ணிடலாங்க. மேக்ஸிமம் 10 ரூபா தான் போதும். ஒரு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 150 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. ஸோ நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காய வச்சாச்சு. இப்போ காய வச்சது நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு அட்டையில் சுற்றி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இது நூல் இந்த மாதிரி தான் சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, அதே கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே ஒரு கம்மு தாங்க. இதையும் சுற்றியாச்சு. இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூ செய்கிறதுக்கான முட்டு. திரும்ப அதே பிளேட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்போ தண்ணியாக கலந்தோம் இல்லையா, இப்போ கூட கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ நான் மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். ரொம்பவும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அந்த மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கங்க. ஸோ இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த முட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ரொம்ப குட்டியாக கொஞ்சோண்டு தான் எடுக்கணும். எடுத்து அதில் நல்லா ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், அந்த அளவு போதுமானது. உங்களுக்கு எப்படி சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன மாடல் வேணுமோ அந்த மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் என்ன ஃப்ளவருக்காக நான் ரெடி பண்ணுறேன்றது வேறு. உங்களுக்கு எப்படி தேவைன்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு ஃப்ளவருக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லோ அண்ட் ஒயிட் கலரில் ரெடி பண்ண போகிறேன்.
ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நான் எல்லோ அண்டு ஒயிட் கலரில் நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி எல்லோ கலர் பெயிண்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த பெயிண்ட்டு வந்து நான் பாதி பூக்கு எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். அடுத்து பாதி பூக்கு நான் ஒயிட் கலர் அடிச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக ஒரு நாள் காயணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க. இப்போது பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, குழந்தைங்களுக்கு கொடுப்போம்ல, அது வாங்கி அடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் கலரில் நானே வந்து ஒரு பெயிண்ட் வந்து ரெடி பண்ணேன். ஸோ அதை வந்து ஒயிட் கலருக்கு அடிச்சிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா கலரையும் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பூ செய்கிறீங்க, ஹேர் பேண்ட்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற கலர், நம்ம டிஃப்ரெண்ட் ஷேடு, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் மொட்டு எல்லாமே நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்து வந்து ஒயிட் கலருக்கு வந்து ஒரு பவுட்ரு வந்து போடுறேன். ஆல்ரெடி நான் அந்த பவுட்ரு வச்சுருக்கேன் ஒயிட் கலருக்கு. அந்த பவுட்ரு கொஞ்சோன்னு போட்டு நான் ஒயிட் கலருக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு லைட் கலரில் ஒயிட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் என்னுடைய பேலன்ஸ் இருக்க முட்டு ஃபுல்லாக. இந்த மாதிரி நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த முட்டு வச்சு நான் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு தேவையான ஃப்ளவர்ஸு நீங்களே அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த வாட்ச்.